வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கேஸ் சிலிண்டர் விநியோகத்துல சில கட்டுப்பாடுகள் இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த சிலிண்டர் கிடைக்கும், யாருக்கு இந்த சிலிண்டர் கிடைக்காது, மேலும் பாத்தீங்கன்னா தற்போதைய சிலிண்டர் விலை என்ன, சிலிண்டர் மானியம் பெற இதை உதவுங்கள். சிலிண்டர் விநியோகம் மற்றும் மானியம் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பொது விதிமுறைகளை இந்த ஆதாரம் உங்களுக்கு விளக்கும். இந்த வீடியோ மூலமா தற்போது சந்தையில் நிலவும் பல்வேறு சிலிண்டர்களின் விலைப்பட்டியலை குறிப்பிடும். அதே வழியின் தட்டுப்பாடுகளை தவிர்க்க ஆன்லைன் மூலம் புதிய இணைப்பிற்கு விண்ணப்பிக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக ஆண்டு வருமானம் 10 லட்சத்துக்கு மேல் இருந்தால் அல்லது இகேவைசி நடைமுறையை முடிக்காமல் இருந்தால் சிலிண்டர் மானியம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் தங்கள் முகத்தை ஸ்கேன் செய்வதன் மூலம் செயலி வழியாகவோ அல்லது எரிவாயு முகவர் அலுவலகத்திற்கு சென்றோ ஜூன் 30க்குள் இறுதி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். மானியத்தை தொடர்ந்து பெறுவதற்கு இந்த மின் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் உறுதிப்படுத்துகிறது. இதன் மூலம் முறையற்ற பயன்பாடுகள் தடுக்கப்பட்டு தகுதியுள்ளவர்களுக்கு மற்றும் சலுகைகள் சென்றதை அரசு நோக்கமாக வைத்துள்ளது. எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயனர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இந்த ஒரு வீடியோல நாம பார்க்கலாம். விலை நிலவரம், மானிய விதிகள், அவசர காலக்கெடு 30க்குள்ளார இகேவைசி முடிக்கணும். மானிய விதிகள் அப்படின்னா 10 லட்சத்துக்கு மேல வருமானம் உள்ளவருக்கு மானிய ரத்து, வீட்டு மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான தற்போதைய சிலிண்டர் விலைகள் எல்லாமே எல்லோருக்குமே தெரியும். இந்த கேஸ் சிலிண்டர் விலைகளை தயவு செய்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. வீட்டு உபயோக சிலிண்டர் 14.2 கிலோ 928 ரூபா 50 காசு, வீட்டு உபயோகம் 5 கிலோ 323 ரூபா, வணிக பயன்பாடு 19 கிலோ 2043 ரூபா 50 காசு, வணிக ரீதியானது 47 கிலோ 4745 ரூபாய். இது அப்படியே டபுள் மடங்கா தான் இப்ப இருக்கு. ஆனாலும் இது இந்த விலையில தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் தற்போதைய கள நிலவரம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்தியா முழுவதும் எல்பிஜி தட்டுப்பாடு ப்ராப்பரா இல்ல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா தட்டுப்பாடு ஏற்பட சுச்சுவேஷன் வரும். கள நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ள சந்தையில சிலிண்டர் 2 முதல் 4 மடங்கு அதிக விலையில விற்கப்படுகிறது. ஓடிபி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதா, விநியோகத்தில் தாமதம், தட்டுப்பாடு வந்துட்டு இருக்குங்க. புதிய இணைப்பை பெறுவது எப்படி, பரிந்துரைக்கப்படுகிறது ஆன்லைன் மூலம். எவ்வித தடங்களும் இன்றி கட்டாயம் புதிய இணைப்பு கிடைக்கும். தவிர்க்கவும் நேரடியா ஏஜென்சிக்கு செல்வதை தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. எச்சரிக்கை, உங்கள் மானியம் யாருக்கெல்லாம் ரத்து செய்யப்படும். மானிய தொகை அப்படின்னா அதிக வருமானம், குடும்பத்திலே ஆண்டு வருமானம் 10 லட்சத்துக்கு மேல இருந்தா உங்களுக்கு கிடையாது. சரிபார்ப்பு இன்மை, இகேவைசி செயல்முறையை முடிக்காதவர்களுக்கு இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவார்கள். இதில் நீங்கள் எந்த பிரிவில் இருந்தாலும் உங்கள் கேஸ் மானியம் உடனடியாக நிறுத்தப்படும். காலக்கெடு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஜூன் 30க்குள்ளார இகேவைசி முடிக்கணும். ஜூலை 1 முதல் விதிமுறைகளை பின்பற்றாதக்கூடிய மானியம் ரத்து செய்யப்படும். மானியத்தை பாதுகாப்ப இகேவைசி முடிப்பதற்கான 2 வழிகள் இதுதான். இந்த இகேவைசி முடிச்சு ரெடியா வச்சுக்கோங்க. ஆன்லைன் மூலம் வீட்டில் இருந்தபடியே மொபைல் ஆப் மூலமா முடிச்சுக்கலாம். ஆஃப்லைன் நேரடியாக உங்கள் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று முடிச்சுக் கொள்ளலாம். வழிமுறை 1, ஆன்லைன் மூலம் மொபைல் ஆப் மூலம் முடிப்பது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, HP இந்தியன் பாரத் அதிகாரப்பூர்வ ஆப்பை டவுன்லோட் செய்து உங்கள் வங்கி கணக்குடைய உங்க கணக்கு லாகின் செஞ்சுக்கணும். இகேவைசி என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யணும். கேமரா மூலம் உங்கள் முகத்தை ஸ்கேன் செய்யணும். யுடி அமைப்பு காகித ஆவணங்கள் இன்றி உங்கள் முகத்தை நேரடியாக அடையாளம் கண்டு சரிபார்க்கும். வழிமுறை 2, ஆஃப்லைன் வாயிலாக ஏஜென்சிக்கு செல்லும் பொழுது கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டியது ஆதார் அட்டை, எரிவாயு இணைப்புக்கான பாஸ்புக், உங்கள் மொபைல் போன் எண். இவற்றை உங்கள் அருகில் உள்ள கேஸ் ஏஜென்சியில் வைத்து இகேவைசி முடிக்கலாம். உங்களுக்கு எந்த முறை சிறந்தது அப்படின்றத நீங்களே ஒப்பிட்டு எடுத்துக்கலாம். மொபைல் ஆப்னா 5 நிமிடங்கள் உடனடி, கேஸ் ஏஜென்சினா பயணம் மற்றும் நேரம், காத்திருப்பு, தொழில்நுட்ப அறிவு, ஸ்மார்ட் போன் மற்றும் இன்டர்நெட் பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். எவ்வித தொழில்நுட்ப அறிவு இல்லாதவர்கள் ஊழியர்கள் மூலமா செய்து தருவார்கள். வீட்டை விட்டு வெளியே செய்ய தேவையில்லை. நேரடியாக கேஸ் சென்று இதை நீங்க முடிச்சுக்கலாம். உங்களுக்கு கேஸ் மானியம் தொடர்ந்து கிடைக்கிறதா, உங்கள் பதிலை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஜூலை 1க்குள்ளார இகேவைசி முடிச்சு வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலோட மீண்டும் நல்லதை கூட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.